வணக்க மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாநில சட்டமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். ஓகேவா? இந்தியாவில முதல்ல எப்போ உயர்நீதிமன்றம் வந்தது, இன்னைக்கு டேட்ல மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றம் இந்தியாவில இருக்கு, ஸோ மாநில சட்டமன்றம்னா என்ன, சட்ட மேலவைனா என்ன, சட்ட கீழவைனா என்ன, இந்தியாவில எந்தெந்த ஸ்டேட்ல வந்து சட்ட மேலவை இருக்கு, எந்தெந்த மாநிலங்கள் சட்ட மேலவை இல்லை, அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு A to Z ஃபுல்லா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஏற்கனவே நம்ம இதுக்கான Day 1 வீடியோ வந்து போட்டாச்சு. அதுல என்னென்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆளுநருக்கான அந்த பவர்ஸ், அவருக்கான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருப்போம். அது மாதிரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், ஓகேவா, அவங்களோட கடமைகள் மற்றும் அவங்களோட பணிகள் என்னன்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோல மாநில சட்டமன்றம் உயர்நீதிமன்றம் கிளியரா பார்க்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? மாநில சட்டமன்றத்தை ரெண்டா பிரிப்பாங்க. அதாவது ஈரவை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. ஒன்னு சட்ட மேலவை, இன்னொன்னு சட்ட கீழவை. ஓகேவா? அது என்ன சட்ட மேலவை, சட்ட கீழவை, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எப்படி நம்ம அங்க பார்த்தோம், ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லிட்டு மாநிலங்களவை மக்களவைன்னு பார்த்தோமா. மக்களவையில யார் இருப்பா, மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க மக்களவையில இருப்பாங்க, அதாவது லோக்சபால இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சட்ட கீழவையில மக்களால ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆன நபர் எங்க இருப்பாங்கன்னா சட்ட கீழவையில இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இங்க யார் இருப்பா, இங்க வந்து நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? நாமினேட்டட் மெம்பர்ஸ் எங்க இருப்பாங்க, சட்ட மேலவையில இருப்பாங்க. ஓகே, இந்தியாவிலேயே மொத்தமா 28 ஸ்டேட்ல 6 ஸ்டேட்ல மட்டும்தான் சட்ட மேலவைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் சொல்லக்கூடிய இந்த சட்ட மேலவை 6 ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கு. 6 மாநிலத்துல மட்டும்தான் இருக்கு. அது எந்தெந்த மாநிலம் சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க, அதை கவனிங்க. ஓகேவா? 6 மாநிலம் எங்கெங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த 6 மாநிலம். எங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஓகேவா, அங்க 3, நம்ம வடக்கு சைடுல ஒரு 3, நம்ம இங்க நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 3 பேரு. ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், அடுத்து பீகார், அடுத்து மகாராஷ்டிரா. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, இந்த 3 இடத்துல வந்து சட்ட மேலவைன்றது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஏபினா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா. ஓகே, இந்த பக்கம் போனா திருப்பதி, இந்த பக்கம் போனா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்களா அவங்க, இங்க இருக்காங்க. ஓகேவா? சீக்கிரமா கொடுத்துருங்கப்பா. அது மாதிரி தெலுங்கானா, இங்க ஆந்திரா. ஓகேவா? இந்த 6 ஸ்டேட்ல மட்டும்தான் சட்ட மேலவை வந்து இருக்கு. ஓகே, அது மாதிரி நம்ம சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும், மெம்பர் ஆகணும் அப்படின்னா வயசு வந்து 30 வந்து இருக்கணும். ஓகேவா? சட்ட மேலவைக்கு நம்ம உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வயசு என்னது 30 வயசு இருக்கணும். அது மாதிரி ஆளுநர் ஆகணும்னா என்ன வயசு இருக்கணும், நமக்கு 35 வயசு இருக்கணும். கவர்னர் ஆகணும்னா நமக்கு வயசு என்னது 35, அதோட 5 வயசு கம்மி எங்க சட்ட மேலவை உறுப்பினருக்கு. அது மாதிரி எத்தனை வருஷம் கேட்டாங்கன்னா 6 வருஷம் இருக்குங்க. ஓகே, எத்தனை பதவி காலம் கேட்டாங்கன்னா பதவி காலம் வந்து 6 வருஷம். ஓகே, 6 வருஷம் 6 மாநிலத்துக்கு மட்டும் தான் என்ன இருக்கு, சட்ட மேலவைன்றது இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, இந்த 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இருக்கு. அதுக்கான வயசு என்னது 30 வயசு சொல்லிட்டு அதையும் பார்த்தாச்சு. அது மாதிரி இது என்ன தேர்தல்னா மறைமுக தேர்தல். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்ம ஓட்டு போட்டாதான் அது நேரடி தேர்தல், இல்லைன்னா அது மறைமுக தேர்தல் தான். நம்மளா ஓட்டு போடுறவங்கள நம்மளா சூஸ் பண்றோம் கிடையாது. அதனால இது வந்து ஒரு மறைமுக தேர்தல். இது வந்து ஒரு நிரந்தர அவைங்க. ஏன் நிரந்தர அவைனா, இங்க வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா அதை கவுத்துலாம், மெஜாரிட்டிலாம் என்ன பண்ணிடலாம், அந்த ஆட்சியை கவுத்துருவாங்களா, அது மாதிரி இது வந்து கவுக்க முடியாது. அதனால இது வந்து நிரந்தர அவை, கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் மொத்தமா அதுக்கான பதவி காலம் என்னது 6 வருஷம்ல. அந்த 6 வருஷத்துல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3ல ஒரு பக்கம் நபரை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு 2 வருடத்துக்கும் 3ல ஒரு நபரை வந்து மாத்துவாங்க. ஓகேவா? 3ல ஒரு ஆளை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இவ்வளவுதான் சட்ட மேலவை. இதுக்கப்புறம் பின்னாடி வரும், அந்த பாயிண்ட் பாத்துரும். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க சட்ட கீழவை. ஓகேவா? சட்ட கீழவை தான் இப்ப எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். அதான் இங்க எழுதிருப்பேன். எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது, அதான் வந்து சட்ட கீழவை. இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க, மக்களின் பிரதிநிதி. ஓகே, மக்களோட பிரச்சனையா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் யாரு அங்க இருப்பாங்க. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 234 தொகுதி இருக்கு. ஓகேவா? 234 தொகுதி. சில இடத்துல வந்து +1 போட்டு அந்த ஆங்கில சேர்த்து 235 கொடுத்துருப்பாங்க. ஆனா மொத்த தமிழகத்துல எது அளவுக்கு கேட்டாங்கன்னா 234 தொகுதி இருக்குது. எல்லாருமே நமக்கு தெரிஞ்சுதான், தமிழ்நாட்டுடைய எல்லாருமே தெரியும் 234 தொகுதி. அதான் இங்க எழுதிருப்பாங்க. மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை 234. அது என்ன சார் ஏதோ 15% போட்டு 36 போட்டுறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை நம்ம நேரத்தே பார்த்திருப்போம். மொத்த உறுப்பினர்ல 15% மட்டும் தான் என்ன வர முடியும், அமைச்சர்லாம் இருக்க முடியும். அதனாலதான் இந்த 15%, இந்த 234க்கு நீங்க 15% போட்டீங்க அப்படின்னா 36 பேர் தான் வந்து அமைச்சரா இருக்க முடியும். ஓகேவா? 234 பேர் எம்எல்ஏங்க. அந்த எம்எல்ஏல 36 பேர் மட்டும்தான் அமைச்சர்களா இருப்பாங்க. இது புரிஞ்சிச்சா? ஓகேவா? சோ இது கிளியரு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் சட்ட மேலவை இருந்துச்சு. ஓகேவா? தமிழ்நாட்டிலயும் சட்ட மேலவை இருந்தது. அது யாரை தூக்கி விட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல தூக்கி விட்டாங்க. எப்ப அப்படின்னா 1986 நவம்பர் 1ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட மேலவை நீக்கம் செய்து விட்டார். அதுக்கு அவர் மட்டுமே பவர் கிடையாது, ஃபுல் பவர் நாடாளுமன்றம் தான் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்ட மேலவை வேணும்னாலும் வேணானாலும் அது பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அதுக்கான ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 169. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்ட மேலவை நீக்கும் போது யார் முதலமைச்சரா இருந்தான்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள்.
அதை நீக்கிறதுக்கான ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியதுல சட்டமேலவை வேணும்னாலும் வேணாம்னாலும் அதை நீக்கணும் இல்ல ஆட் பண்ணணும், அது பண்ணணும்னாலே நாடாளுமன்றம் தான் ஃபுல் பவர் கொடுக்கணும். நாடாளுமன்றம் தான் ஃபுல் பவர் இருக்கு, அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ணவே முடியும். அதுக்கான ஆர்டிகல் 169 என்ன சொல்லுன்னா, உருவாக்கம் பண்ணனாலும் நீக்கணும்னாலும் ரெண்டுக்குமே அந்த ஆர்டிகல் தான். ஓகேவா? ஸோ இது கிளியரா? அது 1986 நவம்பர் 1ஆம் தேதி சட்ட மேலவை தமிழ்நாட்டை நீக்கியது எம்ஜிஆர் அவர்கள். ஓகேவா? அதுக்கான ஆர்டிகல் 169. ஸோ இது கிளியரா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஓகேவா? சட்ட மேலவைக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? குடிமகனா இருக்கணும், இந்திய குடிமகனா 30 வயசு இருக்கணும், மாநில வாக்காளர் பட்டியல நம்ம பேர் வந்து இருக்கணும். இது நமக்கே தெரிஞ்சுதான். தேர்தல் வந்து மறைமுக தேர்தல் எல்லாமே நாங்க சொன்னதான். அந்த உறுப்பினர் எப்படி சூஸ் பண்ணாங்க மட்டும் நான் சொல்றேன். அது மாதிரி 40க்கும் குறையாம இருக்கணும், மினிமம் 40க்கும் குறையாம இருக்கணும். ஓகேவா? மினிமம் அந்த உறுப்பினரோட மொத்த எண்ணிக்கை மினிமம் 40க்கும் குறையாம இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 மேலதான் இருக்கணும், மினிமம் 40 பேர் மேலேயாச்சும் இருக்கணும், அது கம்மியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எங்க சட்ட மேலவையில அந்த மாதிரி இந்த உறுப்பினர் வந்து சூஸ் பண்றது பாருங்க. இது கேட்டுட்டே இருப்பாங்க. இதை பாருங்க, 12ல ஒரு நபர். ஓகே, அது எல்லாமே நியமன உறுப்பினர், நாமினேட்டட் மெம்பர்ஸ். 12ல ஒரு உறுப்பினர் யாரா இருப்பாங்கன்னா பட்டதாரியா இருக்கலாம், இல்ல ஆசிரியர் இருக்கலாம், இல்ல பட்டதாரிகளா இருக்கலாம். ஆனா படித்த நபர்கள் இல்ல டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 12ல ஒரு நபரை வந்து சூஸ் பண்ணி அங்க அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி 6ல ஒரு உறுப்பினர் யாரா இருப்பாங்க கேட்டாங்க அப்படின்னா ஆளுநரோட நியமன உறுப்பினரா இருப்பாரு. ஆளுநர் சொல்லி ஒரு 3 பேர் அங்க போவாங்க. ஓகேவா? சாரி, 6ல ஒரு நபர் என்ன பண்ணலாம்? ஆளுநர் நியமனம் பண்ணாத கவர்னர் சொல்லி அங்க போவாங்க. ஓகேவா? அதான் கலை, அறிவியல், கூட்டுறவு இயக்கம், இலக்கியம், சமூக சேவை, அதெல்லாம் யார் செலுத்துகிறாங்களோ அவங்கள 6ல ஒரு நபர் என்ன பண்ணலாம்? ஆளுநர் சூஸ் பண்ணி சட்டமேலவைக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ல 1. அது என்ன 3ல 1 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை, அதாவது சட்டமன்ற பேரவைன்னா அந்த கீழவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ இல்ல உள்ளாட்சி மன்ற அமைப்பு இருக்குல்ல, இந்த பஞ்சாயத்து மன்றம், முனிசிபாலிட்டி சொல்றோம்ல, அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புல இருக்கவங்களோ இல்ல சட்டமன்ற பேரவையில் இருக்கவங்களோ யாராச்சும் 3ல ஒரு நபர் வந்து அங்க இருப்பாங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? 12ல ஒரு நபர் யாருன்னா பட்டதாரி, ஆசிரியர் இல்ல பட்டதாரிகள். 6ல ஒரு நபர் யாருன்னா ஆளுநரோட நியமன உறுப்பினர்கள். 3ல ஒரு நபர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு இல்லைன்னா சட்டமன்ற கீழவையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ஏன் இவங்களோட கவுண்ட் கம்மியா இருக்கு பாருங்க. 3ல ஒரு நபர் தான் அவங்க அனுப்புறாங்க, கம்மி. 3ல ஒரு நபரு, இங்க 6ல ஒரு நபரு, இங்க 12ல ஒரு நபரு. ஏன் இது கம்மியா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு போஸ்டிங் இருக்கு. என்னது? கீழவையில ஒரு எம்எல்ஏவோ ஒரு மெம்பராவோ இருக்காங்க. அது மாதிரி உள்ளாட்சி அமைப்புல இவங்க ஒரு மெம்பரா இருக்காங்க. அதனால அங்க போனா அவங்க 2 வேலை இல்லை. அதனால இவங்க 3ல ஒரு நபரு. இப்ப அடுத்து ஆளுநர் நியமனம் பண்றவங்க பாருங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு துறையில சிறந்து விளங்குறாங்க. சினிமா துறையிலயோ கலைத்துறையோ எல்லாம் சிறந்து விளங்குறதுனால 6ல ஒரு நபர் தான் அவங்க சூஸ் பண்றோம். புரியுதா? ஆனா இந்த பாருங்க, படிச்சவங்க, இவங்க வெறும் படிச்சவங்க மட்டும்தான். டீச்சர்ஸா இருக்காங்க இல்ல படிச்சிருக்காங்க, பட்டதாரியா இருக்காங்க. அதனால இவங்க 12ல ஒரு நபரை சூஸ் பண்ணி சட்ட மேலவைக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? ஏன் அதை அழுத்தி சொல்றேன்னா இது மாதிரி கேட்பாங்க, கூட்டுக்காரர் நம்ம கேட்பாங்க, அதை பார்த்து வச்சிடும். ரொம்ப ஈஸி. 12, 6, 3 யார் எங்க சூஸ் பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, இதுக்கான தலைவர் பாருங்க. சட்ட மேலவை இருக்குல்ல, சட்ட மேலவைக்கான தலைவர் யாரு பாத்தீங்கன்னா தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் சூஸ் பண்ணிப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த கிளாஸ்ல இருந்துச்சுல, இந்த பசங்க படிக்கிற கிளாஸ் லீடர் சூஸ் பண்ணாங்க. யாரை சூஸ் பண்ண முடியும்? அந்த கிளாஸ்லயே அவன் நல்லா படிப்பானோ இல்ல யார் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க கூப்பிட்டு இப்ப நீதான் லீடர், கொஞ்சம் பாத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அதுக்கான தலைவர் மற்றும் துணைத் தலைவர் எனி ஒன் ஆஃப் த மேலவை உறுப்பினர், அந்த உறுப்பினர்லயே யாராவது சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? தலைவர் வந்து மேலவை தலைமையேற்று வழிநடத்தார். ஓகே, ஒண்ணும் இல்ல, சட்ட மேலவையை அவர் தான் தலைமையேற்று வழி நடத்துவார். அதான் தலைவர்னா அர்த்தம். தலைவர் என்ன பண்றாரு? சட்ட மேலவை தலைமையேற்று அதை வழி நடத்துறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி அதோட தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் வந்து அதை பார்த்துப்பாரு. ஓகே, வில் பி டேக் கேர். புரியுதா? தலைவர் இல்லாத போது சட்டமன்ற துணைத் தலைவர் சட்ட மேலவையை பார்த்துக் கொள்வார். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வாங்க. சோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம், இது ரெண்டுக்குமே ஆர்டிகல் வந்து 169 யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஆர்டிகல் 169 விதிப்படி மொத்த உறுப்பினர்ல 3ல 2 பேர் வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணும், அதாவது ஆதரவு வந்து தெரிவிக்கணும். ஓகேவா? அது பேர் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொல்லுவாங்கல்ல. சோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு ஒரு இதுல ஆர்டிகல் 169 பயன்படுத்தி மொத்த உறுப்பினர்கள்ல, ஓகே, வந்தா நீ மொத்த உறுப்பினர்ல 3ல 2 பேர் வந்து அது வந்து ஆதரவு தெரிவிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா நாடாளுமன்றம் கேட்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து நாடாளுமன்றத்தை கேட்டு நாடாளுமன்றம் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா வேணும்னா உருவாக்கிக்கலாம், வேணாம்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் கண்டிஷன். ஓகேவா? ஆர்டிகல் 169 படி 3ல 2 பங்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் அந்த மாநிலத்துடைய சட்டமன்றத்துல ஓகே பண்ணிடணும், தீர்மானத்தை நிறைவேற்றுது. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தை அனுப்பிச்சுக்கிறோம். நாடாளுமன்றம் ஓகே பண்ணிச்சுன்னா நம்ம ஒண்ணு உருவாக்கிக்கலாம் இல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப மேல வேணா என்னென்ன புரிஞ்சுச்சா? சோ டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணோம்னா நமக்கு அந்த 12,
12ல ஒரு நபர் வந்து ஆசிரியர், 6ல ஒரு நபர் வந்து ஆளுநர், 3ல ஒரு நபர் வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பு இல்லைன்னா வந்து சட்ட கீழே விடக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டப்பேரவை. சட்டப்பேரவை என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம்ல, இப்ப சட்டப்பேரவைனா கீழவை, அது பார்த்தீங்கன்னா அதான் எழுதி சட்ட கீழவை. என்ன அப்படின்னா மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம். ஓகேவா? இதானது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான உண்மையான அதிகார மையமா இதான் விழுங்குது. ஏன்னா அங்கதான் சட்டம் போடுறாங்க. அதான் ஓகேவா? மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம். அதாவது பாப்புலேஷன், மக்கள் தொகைக்கு ஏற்ப அதோட மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து மாறும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? உறுப்பினர்களோட எண்ணிக்கை எதை பொறுத்து மாறுனா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து மாறுது. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 234 இருக்குன்னா அந்த மக்கள் தொகை ஏற்ற மாதிரி அது 234 இருக்கு. இப்ப கம்மியா இருந்தா கம்மியா இருக்கும், அதிகமா இருந்தா அதிகமா இருக்கும். புரியுதா என்ன சொல்லிட்டு? இப்போ உத்தரப்பிரதேசலாம் பாத்தீங்கன்னா இருக்கிறது அதிகமான சீட் இருக்கும், ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அப்ப அந்த மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸோட கவுண்ட் எதை பொறுத்து இருக்கு? பாப்புலேஷன். அதான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபடும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதுக்கும் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, குறைஞ்சபட்சம் 60, அதிகபட்சம் 500க்கும் கம்மியா இருக்கும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் 60 கம்மியாகவும் அதிகபட்சம் 500க்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஒன்னும் இல்லை, மேக்ஸ் நம்பர் தாங்க. ஓகேவா? குறைஞ்சபட்சம் 60க்கு கீழே இருக்கக்கூடாது, 500க்கு மேலேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஈஸி தான், அதிகபட்ச எண்ணிக்கை. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. அது மாதிரி இது வந்து ஒரு நேரடி தேர்தல் தான். மக்கள் மூலம், வயது வந்த வாக்குரிமை மூலம். ஓகே, 18 வயசு நிறைவடைஞ்சவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம். அதான் நேரடி தேர்தல் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான பதவி காலம் வந்து 5 வருஷம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஆட்சி கலைஞ்சு அது போயிடும். அது நம்ம நேரத்தையே பார்த்துப்போம். ஓகேவா? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு முன்னாடியும் கலைக்கவும் முடியும், அது முன்னாடியும் கலைக்கவும் முடியும். ஆனா பதவி காலம் கேட்டாங்கன்னா 5 வருஷம். அதே சட்ட மேலவைனா 6 வருஷம். ஓகேவா? ஸோ இது பாருங்க, இதான் நான் சொல்லியிருப்பேன். மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து 235 சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சீட்டு ஒன்றும் கிடையாது, ஆங்கிலோ இந்தியன். ஆளுநர் வந்து நியமன உறுப்பினர். ஆனா மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா நமக்கு 234 மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள். ஓகேவா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமைச்சரவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அமைச்சரவையில கேபினெட்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? கேபினெட் தான் அமைச்சரோட உட்கரு. ஓகேவா? அமைச்சரவையின் உட்கரு எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த கேபினெட். அது என்ன கேபினெட்? கேபினெட்னா என்ன அப்படின்னா அங்கதான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? கேபினெட் மினிஸ்டர் எங்க இருக்காங்களோ அதுக்கு பேர் என்னது? கேபினெட் சொல்லுவாங்க. அந்த கேபினெட் அமைச்சரோட உட்கரு. இது எது மூலமா இயங்கும் அப்படின்னா அமைச்சரவை குழுக்கள் மூலமா இது வந்து இந்த செயல்படும். ஓகேவா? இந்த கேபினெட் எது மூலமா செயல்படும்? அமைச்சரவை குழு மூலமா இந்த கேபினெட் அப்படின்ற விஷயம் வந்து செயல்படும். இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அது என்ன எங்க குழுன்னு போட்டிருக்கீங்க, அது என்ன குழு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுமே 2 குழு இருக்கு. ஒன்னு பர்மனன்ட் குழு, இன்னொன்று வந்து டெம்பரரி குழு. ஓகே, ஒன்னு நிரந்தரமா இருக்கும், இன்னொன்று தற்காலிகமா இருக்கும். அது அப்போ போட்டு இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப குழப்பிக்குவாங்க. இதெல்லாம் நமக்கு பெருசா கொஸ்டின் ஏரியா கிடையாது. அது மாதிரி இந்த கேபினெட் இருக்குல்ல, இந்த கேபினெட் தான் மாநில அரசின் உண்மையான அதிகார மையம். ஓகேவா? மாநில அரசின் உண்மையான அதிகார மையமே இதுதான் இந்த கேபினெட். ஏன்னா அமைச்சர்களே அவங்க தானே. அந்த கேபினெட்ன்றதுக்குள்ளதான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, அவங்க கிட்ட தான் பவர் இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப ஈஸி தான். அடுத்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தின் பொறுப்பு ஒண்ணும் கிடையாது. சட்டமன்றத்தோட பொறுப்பே இந்த அமைச்சரவையில தான் இருக்கு. ஓகே, சட்டமன்றத்துக்கு ஏன்னா ஒன்னா யாரு? அது அமைச்சர்கள் தான் பொறுப்பு. அதான் கொடுத்துருப்பாங்க புக்ல. ஓகே, இந்த புக்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. அதான் இங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துருங்க. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து யாருன்னா சபாநாயகர். சபாநாயகர்னா யாருப்பா? மக்களவை ஸ்பீக்கர் நம்ம பார்த்திருப்போம்ல, லோக்சபா ஸ்பீக்கர் எப்படியோ அதே மாதிரி தான் எங்க சபாநாயகர். சபாநாயகரோட வேலை என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சி இருக்கும், இந்த பக்கம் எதிர்கட்சி இருக்கும். இந்த 2 பேரும் விவாதம் பண்ணும்போது அதை தலைமை எடுத்து நடத்துறது யாரு? இந்த சபாநாயகர். இந்த சபாநாயகர் எப்படி சூஸ் பண்ணாங்க பாத்தீங்க அப்படின்னா எனி ஒன் ஆஃப் தி சட்டமன்ற உறுப்பினர், யாரோ ஒரு எம்எல்ஏவையோ யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ல தூக்கி உட்கார வச்சிருவாங்க. ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர்ல யாரோ ஒரு தலைவரா உட்கார வச்சாங்கன்னா அவங்க பேர் தான் யாரு? சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். புரிஞ்சிச்சா? ஸோ சபாநாயகர் சூஸ் பண்றாங்க எனி ஒன் ஆஃப் த சட்டமன்ற உறுப்பினர். யாரோ ஒரு நபர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து தூக்கி உட்கார வச்சாங்கன்னா அவங்க தான் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். அங்க எப்படி நம்ம பார்த்தோம் லோக்சபா ஸ்பீக்கர், அதே மாதிரிதான் இங்க. ஓகேவா? மக்களவையோட தலைவர் இருப்பார்ல, அங்க பேசுவார்ல ஒருத்தர், அதே தான் இங்க, அதே கான்செப்ட் தான். ஓகேவா? அது மாதிரி இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அவரோட பதவி காலம் வந்து போகாது. என்ன பதவி காலம் போகாது? எப்படி போகாது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இது என்னது? மாநில கீழவை. சோ பெரும்பான்மையினர் என்ன பண்றாங்க? ஆட்சியை கவுத்துருவாங்க. அப்போ ஆட்சி கவுத்தாலும் இவரோட பதவி வந்து போகாது. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆட்சி கலையும் போது அடுத்த புதிய அரசின் புதிய கூட்டத்தின் முதல் கூட்டம் வரை அவரோட பதவி வந்து போகாது. ஓகேவா? ஆட்சியே கவர்ந்தாலும் இந்த சபாநாயகர் இந்த பதவி வந்து போகாது. அதான் சொல்லியிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட பதவி வந்து அப்ப எப்படிதான் நீக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சட்டமன்றத்துல ஒரு 14 நாட்கள் முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு இருக்கணும். நான் உங்க பதவியில இருந்து நீக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்துக்கு அன்னைக்கு டேட்டுக்கு, அதான் அன்னைக்கு வந்து கூட்டத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த தீர்மானத்துக்கு வந்து வந்தவங்கள அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு 14 நாட்கள் முன்னாடியே சொல்லிப்பாங்க. சட்டமன்ற தீர்மானம் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு பதவி நீக்கம் செய்யலாம். யார? சபாநாயகரை.
ஆனா சட்டமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்தவங்கல எல்லாரும் இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். எது இவரு தூக்கத்துக்கு. ஓகேவா? எத்தனை நாள்? 14 நாள், அதாவது 2 வாரம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அது மாதிரி சபாநாயகர் இல்லைன்னா துணை சபாநாயகர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வழி நடத்தி கொண்டு போவார், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இப்ப சட்டமன்றத்தோட அதிகாரத்தை பாருங்க. சட்டமன்றத்துல என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு. சோ மத்திய பட்டியலாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? மாநில சட்டமன்றம் தான் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு எதுல பவர் இருக்குன்னா மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல்ல இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து சட்டத்தை கொண்டு வரலாம், இல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றலாம். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு அதே சட்டத்தை போடும்போது மாநில அரசின் சட்டம் செல்லாதாக்கப்படும். இப்போ ஒரே விஷயத்துல இதுல இப்ப பொதுப்பட்டியல் இருக்கா, இந்த பொதுப்பட்டியலுக்குள்ள மாநில அரசு ஒரு விஷயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனா அதே விஷயத்துல இவங்களுக்கு பவர் இருக்கு. யாருக்கு? மத்திய அரசுக்கு பவர் இருக்கு. அவங்க எடுத்துட்டு வந்து எதாவது பண்ணாங்கன்னா அவங்க சொல்றதுதான் மேல. அதே என்னன்னா பவர் வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. எதுல? இந்த பொதுப்பட்டியல். அதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? மத்திய அரசு அதே சட்டத்தை போடும்போது மாநில அரசின் சட்டம் செல்லாதாக்கப்படும். நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லுவாங்க. எதுல? இந்த பொதுப்பட்டியல்ல. அப்ப அவங்க கையில இருக்கு இந்த மாநில பட்டியல் மட்டும்தான். ஓகே, அதை கவுண்ட்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. அது மாதிரி மசோதா தான் பின் சட்டமா மாறும். அது மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஒரு மசோதா தான் பின்னாடி சட்டமா மாறும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வாங்க. சட்டமன்றத்தின் நிதி அதிகாரம். ஓகேவா? நிதி அதிகாரம் பணம் சம்பந்தப்பட்டது. கீழவையில மட்டும்தான், அதாவது கீழவையில மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பண மசோதா நம்ம அறிமுகமே செய்ய முடியும். இன்டர்வியூ பண்ண முடியாது. கொடுத்துட பாருங்க. கீழவையில் மட்டுமே பண மசோதா அறிமுகம் செய்ய முடியும். கீழவை அனுமதியின்றி புதிய வரி போடவே முடியாது. ஓகேவா? எங்க பண மசோதா எங்க மட்டும் தான் போட முடியும்? கீழவையில் மட்டும் தான் போட முடியும். அந்த மாதிரி அவங்களோட முன்னனுமதி இல்லாம புதுசா எந்த வரியுமே நம்மளால போடவே முடியாது. ஓகேவா? அதுவே பாத்தீங்கன்னா பண நடவடிக்கை, அதான் பண நடவடிக்கைல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கீழவைக்கு தான் வந்து அதிக அதிகாரம் இருக்கு. ஓகேவா? சட்ட பேரவை தான் வந்து அதிக அதிகாரம் இருக்கு. கீழவை இஸ் கிரேட்டர் தன் மேலவை. ஓகே, சட்ட மேலவை டம்மி. அதனாலதான் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, ஆனா இதை வச்சு என்ன பண்றது வேஸ்ட் சொல்லி தூக்கி விட்டாரு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்டா அமைச்சர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஓகேவா? எதிர்கட்சி தலைவர்கள் எம்எல்ஏ தானே. அப்ப எம்எல்ஏ கேட்டாங்கன்னா அமைச்சர்கள், இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரோ இல்ல நீர்வழித்துறை அமைச்சரோ மெம்பர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த மெம்பருக்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் போது அது நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எப்பா அதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டாங்கல்ல, வீட்டுக்கு கிளம்புங்க, அதான் சொல்லிப்பாங்க. ஓகேவா? நம்பிக்கையில்லா தீர்மானம் போடும்போது அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றுச்சுன்னா அமைச்சர்களின் பதவி விலக வேண்டும். பதவி விலகி வீட்டுக்கு அனுப்பிச்ச வேண்டியதுதான். ஓகே, அதான் புக்ல கொடுத்துருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பாத்துறோம் அப்படின்னா சட்டமன்றம்னா என்ன, சட்ட மேல வேணா என்ன, சட்ட கீழே வேணா என்ன, அதை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி நீக்கிறது, ஆனா சபாநாயகர்னா யாரு, சபையோட ரோல் என்ன, சட்டமன்றத்துக்குள்ளதான் சபாநாயகர் இருக்காரு, அவருக்கான வேலை என்ன, அவர் எப்படி பதவியை தூக்கலாம், அதெல்லாம் பார்த்தோமா. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாநில நீதிமன்றம். ஓகேவா? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நீதிமன்றம் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப நிர்வாகம் ஒண்ணு பார்த்தோம். நிர்வாகத்துக்கு கீழே யார் யார் வருவா? ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் வருவாங்க. ஓகேவா? சட்டமன்றம் என்னது, ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஓகேவா? நிர்வாகம் பண்ணிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க. மக்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. இப்ப அந்த சட்டத்தை மீறிட்டாங்கன்னா, ஓகேவா, அந்த சட்டத்தை மீறிட்டாங்கன்னா அவங்க வந்து பர்மிஷன், அதாவது தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்கான ஒரு வேலைதான் யார் பாக்குறாங்க? மாநில நீதிமன்றம் பாக்குது. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, ஒரு நபர் வந்து அந்த சட்டத்தை சரியாதான் ஃபாலோ பண்றாரு. ஓகேவா? ஆனா காவல்துறை யாராவது ஒருத்தர் வந்து நீ சட்டத்தை மீறிட்ட சுட்டு ஜெயில போட்டான்னா அப்ப அவங்க நீதி வாங்கணும்ல, அதுக்கான விஷயம் தான் அது நீதிமன்றம். ஓகேவா? அதனாலதான் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம் டீட்டெயிலா. ஓகேவா? ஜூன் 26, 1862 இந்தியாவிலேயே முதல்ல உயர் நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஹைகோர்ட் வந்து வந்துருச்சுங்க. ஓகேவா? எங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா. ஓகேவா? இந்தியாவில முதல்ல எப்போ வந்து உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னா 1862 ஜூன் 26. ஓகே, ஒண்ணும் கிடையாது, 26, அதை அப்படியே திருப்பி போட்டா 62. ஓகேவா? இந்த நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? ஜூன் என்னது 6, அவ்வளவுதான், வேலை முடிச்சா. என்னது 26, அதை திருப்பி போட்டா 62. 1862 ஜூன் 26. ஜூன்னாலுமே 6 தான். ஸோ 6 வந்துனே இருக்கும். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஐயோ என்ன ஏதாச்சும் காப்பாத்தலாம் சொல்லி அழுவாங்க. அப்ப அழுவது 6 மாதிரி இருக்காங்க, ஏன்டா இப்படி கண்ணீர் மல்க அழுவுற, அந்த கண்ணீரே 6 ஆயிடுச்சு, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஷார்ட் கட் பேர் போட வேண்டியதான். ஓகேவா? 26 திருப்பி போட்டா 62. இந்த பக்கம் ஜூன் மாசம்னா நமக்கு 6ஆம் தேதி, அதாவது 6ஆம் நாள் வந்துடும் போது ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1862 ஜூன் 26 சென்னை, மும்பை, கொல்கத்தால ஹைகோர்ட் வந்துருச்சு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில மொத்தம் எத்தனை ஹைகோர்ட் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு 28 ஹைகோர்ட் இருக்கு. ஓகேவா? இந்தியாவில மொத்தம் 28 ஸ்டேட் இருக்கா. 28 ஸ்டேட்ல, அதாவது 28 ஸ்டேட் பிளஸ்
8 யூனியன் டெரிட்டரி மொத்தமா சேர்த்து எத்தனை ஹைகோர்ட் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மொத்தமா 25 ஹைகோர்ட் இருக்கு. ஓகேவா, 25 ஹைகோர்ட் வந்து இருக்கு. மாநில அளவின் ஹைகோர்ட் தான் மிக உயர்ந்த நீதிமன்றம். ஓகேவா, மாநில அளவின் ஹைகோர்ட் தான் மிக உயர்ந்த நீதிமன்றமா வந்து செயல்படும். இதான் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா விக்டோரியா இருப்பாங்க இங்கிலாந்துல. விக்டோரியா காப்புரிமை கடிதம் மூலம் சென்னை ஹைகோர்ட் உலகிலேயே 2வது பெரிய உயர்நீதிமன்ற வளாகமா இருந்துச்சு. எப்போ? அன்னைக்கு டேட்டுக்கு. விக்டோரியா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு என்ன பண்ணிருப்பாங்களா, காப்புரிமை ஒரு லெட்டர் மூலியமா, ஒரு காப்புரிமை கடிதம் மூலமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை உலகிலேயே 2வது பெரிய உயர்நீதிமன்ற வளாகமா வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா, இது வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேட் தான். ஓகேவா, நம்ம பார்த்தோம்னா அந்த டேட் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க. சோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா, 7வது சட்டத்திட்டம் 1956. இதுலயுமே 6 வந்து பாருங்க. ஓகேவா, அந்த கோர்ட்டுன்னு வந்தாலே அது உயர்நீதிமன்றாலே 6 56 வந்துச்சா. 1956ல 7வது சட்டத்திட்டம்ல 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களையும் இல்ல யூனியன் பிரதேசத்தையும் பொது நீதிமன்றம் இருக்கும். ஓகேவா, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா 1 இல்ல அதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களை பாத்துக்கணும். நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல, அரசியல் புத்தகத்துல சொல்றாங்க. ஆனா 7வது சட்டத்திட்டம் 1956ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப ஒரு ஹைகோர்ட்னா அந்த மாநிலத்தை மட்டும் பார்த்துக்க கூடாது. 1 அது பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலம்னு சொல்லுவாங்க. பக்கத்து ஸ்டேட்டையோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியோ அந்த ஹைகோர்ட் வந்து மாத்துக்கணும். அது வந்து பொதுவான ஹைகோர்ட்டா இருக்கும். 2 இப்ப நம்ம இருக்குன்னா உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், பின்னாடி பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கு பாருங்களேன். இப்ப சண்டிகர் இருக்கா, சண்டிகர் உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் இருக்கு. சண்டிகர்ல பாத்தீங்கன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரி, அது வந்து யூனியன் பிரதேசம். இந்த சண்டிகர் உயர்நீதிமன்றம் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலத்தெல்லாம் பாத்துக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா, சத்தீஸ்கர் மற்றும் பஞ்சாப். ஓகேவா, மற்றும் பஞ்சாப். இது 3த்துக்குமே எது வந்து கோர்ட்டுன்னு கேட்டாங்கன்னா சண்டிகர்ல இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டு தான். ஓகேவா, புரியுது? இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஹரியானாக்கும் இதான் கோர்ட்டு, சண்டிகருக்கும் இதான் கோர்ட்டு, பஞ்சாப்க்கும் இதான் கோர்ட்டு. அப்ப இந்த 3 பேருக்குமே பொதுவான கோர்ட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சண்டிகர்ல இருக்கக்கூடிய இதான் வந்து உயர்நீதிமன்றம் தான் தனி கோர்ட்டா இருக்கும். இது எது மூலமா பண்றாங்க? 7வது சட்டத்திட்டம் 1956ல போடப்பட்ட அந்த சட்டம் மூலமா இந்த 3 ஸ்டேட்டுக்கும் பிளஸ் யூனியன் டெரிட்டரி, இந்த யூனியன் டெரிட்டரி, இந்த யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்த்து இது ஒண்ணுதான் வந்து பொது உயர் நீதிமன்றம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? கான்செப்ட் பக்கா புரியுதா? அதே மாதிரி இன்னொருத்த வந்திருக்காங்க. அதான் யாருன்னா கவுகாத்தி உயர் நீதிமன்றம். கவுகாத்தியுடைய ஹைகோர்ட்டுமே 4 பேரை பாத்துக்கிறான். யார் யார் அப்படின்னா அசாமு, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து. இந்த 4 பேருக்குமே யார் வந்து கோர்ட்னா இந்த கவுகாத்தி ஹைகோர்ட் தான் பொது உயர் நீதிமன்றம். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா டெல்லி பாத்தீங்கன்னா தனியா புக்லயே கொடுத்துருப்பாங்க. டெல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது, அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. ஆனா அதுக்குன்னு சொந்தமாவே ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சிருக்கு. அதாவது ஓன் கோர்ட்டா சொந்தமா தானுக்கு தானே ஒரு ஹைகோர்ட் வந்து வச்சிருக்கு. ஓகேவா, சோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. புரியுதா? சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனாம் சட்டத்திட்டம்? 7வது சட்டத்திட்டம் 1956. ஆனா கான்ஸ்டிடியூஷன் பத்தி என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா 7வது சட்டத்திட்டம் மூலமா இல்லப்பா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கோர்ட் தான் இருக்கணும் அவசியம் இல்ல, பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் கூட பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த 3. இது சண்டிகர், கவுகாத்தி ஹைகோர்ட் மற்றும் டெல்லியில கூடிய ஹைகோர்ட். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிப்பாங்கன்னா அது மாதிரி ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் இருக்காங்களா, ஹைகோர்ட்டோட நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து யாரு தான் முடிவு பண்ணான்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா, ஏன்னா வந்து ஜட்ஜஸ் யார் நியமனம் பண்றா? ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி வந்து நியமனம் பண்றது யாரு? பிரசிடென்ட். அதே மாதிரி அதோட எண்ணிக்கையும் வந்து முடிவு பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா, அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கான நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து மாறுங்க. ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஹைகோர்ட் ஜட்ஜி கவுண்ட் வில் பி சேஞ்ச்டு. ஓகேவா, டிபெண்ட்ஸ் அப் அந்த ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து அந்த எண்ணிக்கை வந்து மாறும்னு சொல்றாங்க. அது நம்ம சொல்லிட்டேன். அது மாதிரி பிரசிடென்ட் வில் டிசைட் த கவுண்ட். பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான் அந்த எண்ணிக்கை வந்து தீர்மானம் செய்வார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா, சோ இது பார்த்தாச்சு. சண்டிகர்னா என்னன்னு பார்த்தாச்சு, கவுகாத்தி கோர்ட்னா பார்த்துட்டோம், அப்புறம் டெல்லி கோர்ட் பார்த்தாச்சு. சோ இதையும் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப ஹைகோர்ட்டோட அந்த அதிகாரம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா, தனக்கே உரிய நீதி வரை. அது என்ன தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சென்னை, மும்பை, கொல்கத்தா கிட்ட இந்த ஹைகோர்ட் கிட்ட எல்லாம் இது தனக்கே ஒரு நீதி வரை இருக்கு. அதே மாதிரி மத்த கோர்ட்ஸுக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து பண்ணதால இங்க தனியா புக்ல கொடுத்துருப்பாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. மேல்முறையீட்டு வழக்கு இருக்குல்ல, மேல்முறையீட்டு வழக்க தனக்கே உரிய நீதி வரை மூலியமா அது வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து கேஸ் வந்து விசாரிப்பாங்க. ஓகேவா, மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் மட்டுமே ஒரு அதான் கொடுத்துருப்பாங்க. பெரும்பான்மையான என்ன நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அப்ப தனக்கே ஒரு நீதி வரை என்ன, மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் உள்ளது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எதுனா சென்னை, மும்பை, கொல்கத்தா கிடைச்சு இப்போ மத்த கோர்ட்ஸ்க்கு அது வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி
மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 2000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் மேல மதிப்புடைய குற்றவியல் வழக்கை தனக்கே உரிய நீதி வரையறை பயன்படுத்தி அதை வந்து விசாரிப்பாங்க. ஓகேவா? 2000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய்க்கு உள்ள அந்த அவங்களுக்கும் ஒரு எல்லை போட்டுருப்பாங்களா பார்டர் மாதிரி, அதுக்குள்ள இருக்கக்கூடியத 2000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட குற்றவியல் வழக்கை வந்து தனக்கே உரிய நீதி வரை என்னது மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, எப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு இந்த தனக்கே உரிய நீதி வரைன்றது தெரியுதோ அப்பெல்லாம் மேல்முறையீட்டு வழக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். என்னது மேல்முறையீட்டு வழக்கு. சரி, எதெல்லாம் மேல்முறையீட்டு வழக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. உயில், ஓகே, இந்த சொத்து பிரச்சனை சொல்லுவாங்க, அந்த உயில், இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஓகேவா? நீதிமன்றத்தை வந்து அவமதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அப்புறம் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. அது என்ன முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு? இப்ப இந்த நீட் விவகாரம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பிரச்சனை நினைச்சா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் டக்குன்னு எடுத்து மேல்முறையீட்டு வழக்கா வந்து கொண்டாங்க. அதெல்லாம் தனக்கே உரிய, இப்ப எனக்கே உரிய பவர் அது, அதெல்லாம் எனக்கே சொந்தமானது நம்ம சொல்ல மாதிரி தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லி கொடுப்பாங்களா, என்னது தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஓகேவா? என்னது இந்தந்த விஷயம்லாம் உயிர், திருமணம், நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், இதெல்லாம் என்னது தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் எடுத்து ஹைகோர்ட் எடுத்து அந்த கேஸ் எடுத்து நடத்துவாங்க. ஓகேவா? மட்டுமே நேரடியாக விசாரிக்கும் அதிகாரம் உள்ளது. அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப மேல்முறையீடு தான் என்னன்னா ஒண்ணும் கிடையாது. ஹைகோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்டா மேல்முறையீட்டு வழக்கு வந்து விசாரிக்கும். ஓகேவா? நேரடியா மேல்முறையீட்டு வழக்கு வந்து விசாரிப்பாங்க. அது மாதிரி கீழ் நீதிமன்றம் மூலம் வரும் மேல்முறையீட்டு வழக்குல வந்து விசாரிப்பாங்க. இப்ப மாவட்ட கோர்ட்ல போறீங்க, ஓகேவா, மாவட்ட நீதிமன்றத்துல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போறீங்க, அவங்க வந்து தப்பா தீர்ப்பளிக்கலாம் அப்படின்னா நம்ம மேல்முறையீட்டு செய்யலாம். ஓகேவா? சோ மேல்முறையீட்டு செஞ்சா அந்த வழக்கு வந்து டைரக்டா எடுத்து இந்த கோர்ட் வந்து விசாரிக்கும், ஹைகோர்ட் வந்து விசாரிக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நேரடியாக ஒரு மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் மற்றும் கீழ் நீதிமன்றம் மூலம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இவங்க வந்து எதை வந்து விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எதை வந்து விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ தீர்ப்பாயத்தின் கீழ் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கவே மாட்டாங்க. ஹைகோர்ட் வந்து விசாரிக்கிறது வந்து பர்மிஷன் கிடையாது. ஓகேவா? மேல்முறையீட்டு வழக்கு அதையும் நம்ம பார்த்துட்டோம். உயில், திருமணம், நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் அவசர வழக்கு. அந்த மாதிரி கீழ் நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனைனா அது வந்ததுன்னா மேல்முறையீடு பண்ணா அந்த வழக்கு விசாரிப்பாங்க. ஆனா இந்த ராணுவத்தின் மூலமா இந்த ஆயுதம் சார்ந்த, ராணுவம்னா மிலிட்ரி சம்பந்தப்பட்ட அந்த தீர்ப்பாயத்தின் கீழ் வரக்கூடிய இந்த ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேராணை. இது ரொம்ப முக்கியமானது. இதுல ஹைகோர்ட்டுக்கு ஒரு படி மேலேயே கொடுத்திருப்பாங்க. இப்ப நீதி பேராணை என்னது? ஆர்டிகல் 32 நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? இதே மற்றும் ஆன்மன் மட்டும் சொல்லியிருப்பாரா? யாரு? அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்களா? சோ அதான் கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 32 அப்படின்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் தான் வரும். ஓகேவா? என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும், அடிப்படை உரிமைக்கு மீறப்பட்டது அப்படின்னா நீதி பேராணை மூலமா அது வந்து தகுந்த தண்டனை கொடுப்பாங்க. எது? சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அதுக்கான ஆர்டிகல் நம்பர் 226. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஓகேவா? ஆர்டிகல் 32 எப்படியோ அதே மாதிரி ஆர்டிகல் 226 அடிப்படை உரிமை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டால அந்த நீதி பேராணைன்றதை விட முடியும். நீதி பேராணைன்றது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுப்பா. ஒரு ஜீவோ மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து சீல் போட்டிருக்கும். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டோட சீல் போட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதான் நீதி பேராணை. ஓகே, ஒரு இது மாதிரி விடுவாங்க, ஜீவோ மாதிரி பாஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே. அதை மாதிரி 226 பயன்படுத்தி அவங்க பண்ணுவாங்க. யாரு? ஹைகோர்ட் வந்து பண்ணுவாங்க. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு அடிப்படை உரிமைக்கு மட்டும்தான் அந்த நீதி பேராணை வெளியிடுவாங்க. ஆனா ஹைகோர்ட்டு அதுக்கும் பண்ணுவாங்க, மற்ற சாதாரண விஷயத்துக்கும் நீதி பேராணை வெளியிடுவாங்க. அதுக்கான ஆர்டிகல் தான் 226. புரிஞ்சிச்சா? அதான் எழுதி பாருங்க. அடிப்படை உரிமை மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணை வெளியிடுவாங்க. யாரு? ஹைகோர்ட்ஸ், உயர் நீதிமன்றம். ஆர்டிகல் 226 பயன்படுத்தி. ஆனா 32 ஆர்டிகளை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு நீதி பேராணை வெளியிடுவாங்க. அதான் எழுதியிருப்பாரு. அடிப்படை உரிமைக்கு மட்டும் மீறினால் மட்டும்தான் நீதி பேராணை இவங்களால விட முடியும், சுப்ரீம் கோர்ட்டால விட முடியும். ஆனா இவங்க அப்படி கிடையாது. ஒரு படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் உங்களுக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நான் சொன்னதான் எழுதியிருப்பேன். ஓகேவா? வேற எதுவும் இருக்காது. அடுத்துவாங்க. அதான். சோ ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண சட்ட மீறலுக்கும் நீதி பேராணை வெளியிட முடியும். ஆட்கொணர்வு இது ஆல்ரெடி இதுலயே பார்த்திருப்போம். ஏபிஎஸ் கார்பஸ், பென்டாமஸ் அதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஆட்கொணர்வு, கட்டளை உறுத்தல், தடை, தகுதி, ஆவண கோட்பு, நீதி பேராணைகளை வெளியிடுது. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்திருப்போம். அதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ஏபிஎஸ் கார்பஸ் சொல்லிட்டு அது கீழே இது வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது அவ்வளவுதான், முடிய போகுது. ஓகேவா? மேற்பார்வை அதிகாரம் ஒண்ணும் கிடையாது. ராணுவ நீதிமன்றம் தவிர மற்ற அனைத்து நீதிமன்றங்களையும் மேற்பார்வையிடுதல் அதிகாரம் ஹைகோர்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா? ராணுவ தீர்ப்பாயத்தை தவிர மீதமக்கூடிய எல்லா கோர்ட்டையும் கண்காணிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னு எல்லா ரெக்கார்ட்ஸையும் பாத்துக்கிற வேலை ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அந்த பொறுப்பு வந்து ஹைகோர்ட்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பவர் வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு கேஸான வழக்குகளோட அந்த தீர்ப்பையும்
அந்த ரெக்கார்டையும் பாதுகாத்துட்டு வராங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைகோர்ட்ஸ்ல. ஓகே, ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலையும் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கா இந்தியால, ஒவ்வொரு ஹைகோர்ட்லயும் ஒவ்வொரு வழக்குகள் வரக்கூடிய அந்த தீர்ப்பு மற்றும் அந்த ஆதாரங்களை பாதுகாத்துட்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, புக்லயே கொடுத்துருப்பாங்க. அதை நான் எழுதிக்க மாட்டேன், அது புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. சோ அப்ப நம்ம இந்த வீடியோ என்னெல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சட்டமன்றம்னா என்ன, சட்ட மேல வேணா என்ன, சட்ட கீழே வேணா என்ன, அதுக்கான ஆர்டிகல்ஸ், அதோட ரோல்ஸ், அதோட பணிகள், அது எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டோம். அது மாதிரி ஹைகோர்ட்னா என்ன, இந்தியால எப்ப முதல்ல ஹைகோர்ட் ஆரம்பிச்சாங்க, எத்தனை ஹைகோர்ட்ஸ் இப்ப இருக்கு, தனக்கே ஒரு நீதிபதி என்ன, அப்புறம் மேல்முறையீட்டு வழக்குல வந்து எப்படி விசாரிக்கிறது, ஸோ கீழ் நீதிமன்றம் வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ சட்டமன்றத்தையும் பார்த்தாச்சு, உயர் நீதிமன்றம்னா என்ன சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.